நல்ல மனிதர். அதே போல் ஒரு நாள் எங்களுடைய செட் அன்பேவா செட்டில் ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தது. ஃப்ளோரிங்கில் பேப்பர் ஒட்டிட்டு ஒருத்தர் வயசான ஒட்டிகிட்டு இருந்தார். ஃபாதர் ஏதோ வந்து இந்த செட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. எம்ஜிஆருடைய கவனம் ஃபாதர் ஆமாமான்னு தலையாட்டிட்டு திரும்பி அந்த பேப்பர் ஒட்டுற வரையே பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அவரை அண்ணன் நீங்கன்னு ஏதோ ஒரு பேர் சொன்னார். நீங்களான்னு கேட்டார். அவர் ஏந்திரிச்சு போய் அப்படியே தகச்சு பின்னாடி போக ஆரம்பிச்சார். அவரை ஏந்திரிச்சு நின்னோன்னு அவர் முகத்தை அடையாளம் கண்டுக்கிட்டு அவர் கிருகிருன்னு போய் எம்ஜிஆர் வந்து அந்த அழுக்கு துணியில் இருந்தவரோட போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவரை. அவர் கையெல்லாம் கம்மு, கீழே பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருந்தார் அவர். சொல்லிவிட்டு ஃபாதர்கிட்ட வந்து இவர் பெரிய நாடக நடிகர், அந்த காலத்தில் பிரமாதமாக நாங்கள்லாம் சின்ன பாட்டு போட்ட காலத்தில் இவங்க ராஜ பாட்டு போட்டவர் பாருங்கள், ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கனால இங்கே வந்து வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் எங்கிட்ட சொல்லிவிட்டு கூட இருக்க உதவியாளர்கிட்ட ஏதோ சொன்னார். அவர் போய் அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு வரலை. அநேகமாக வேலைக்கு வர வேண்டிய அளவுக்கு மேலே அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை உதவி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு கிருஷ்ணரும் குச்சேலரும் சந்தித்த மாதிரி அந்த சந்திப்பு என் மனசுக்குள்ளே இன்றைக்கி நினப்பில் இருக்குது. இவங்க தான் என் சொந்தக்காரங்க. அந்த பொல்லாதவங்க சாப்பிட்டா உதவிதான் உன்னை வாழ்த்தும், இந்த இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்க உள்ளமெல்லாம் உன்னை வாழ்த்தும்.